என்னை அன்போடு இந்த 2 நாள் கூட்டத்திற்காக அழைத்த அன்பு பாஸ்டர் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிரிச்ச முகத்தோடு உங்கள் பக்கத்தில் கை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்கள், கொரோனாலாம் ஒன்றும் வரல, பயப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள். ஆண்கள் பக்கத்தில் பாவம் காலியாக இருக்குது, சாருங்களா கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு குழந்தை ஒரு அழகான வசனம் சொல்லுச்சு, எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பு, எனக்கு சம்பந்தியா இருப்பீங்கன்னு கேட்டுச்சு. பரவாயில்ல, ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடினாதான் நமக்கு கேட் ஓப்பன் ஆகும். அதை பாடிட்டு நான் வசனத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். மியூசிக் வாசிக்கிறது இருயாப்பா. ஓகே, இங்கே வாசித்த பசங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க இப்போ. ஆமென். சரி, நிறைய நேரம் நான் அநேக பாடல்களை பாடி பல பேரை பாட்டை பப்ளிசிட்டி பண்ணியிருக்கேன், ஃபேமஸ் ஆக்கி விட்ருக்கேன். ஈவன் ஃபாதர் பாட்டே, நிறைய பேருக்கு ஃபாதர் பாட்டுன்னு தெரியாது. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், ஆண் பார்க்காம பாடணும். பிரகாசம் அடைகின்றே, அவமானம் அடைவதில்லை அப்பா, அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும். இந்த பாட்டை மலேசியாவில் பாடினேன் ஒரு கான்ஃபரன்ஸில். அப்போ எல்லாரும் பாஸ்டர்ஸ் கேட்டாங்க, இது யார் பாட்டுன்னு. ஃபாதர் பெர்க்மான் செய்யாதுன்னு நிறைய கேசட் வித்துருச்சு. நான் கேசட் எடுத்துன்னு போல, அங்கே போட்ட ஸ்டாலில் வித்துருச்சு. முதல் முறையாக இந்த கோவிட் டைமில் 2019-20 வந்துச்சுல, அந்த கோவிட் டைமில் நான் எங்கள் வீட்டில் உட்காந்து நம்ம சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிற இடத்துல இந்த எல்லா செய்தி அதிர்ச்சியான செய்தி வருது. இந்த இடத்துல 1000 பேர் செத்தாங்க, இங்கே 2000 பேர் செத்தாங்க, 3000 பேர் செத்தாங்க. செய்தியை திருப்பினாலே சாவு செய்தி. இப்போ பைபிளில் உட்காந்து, ஆண்டவரே உலகம்லாம் வேற மாதிரி பயமுறுத்துற மாதிரியே சொல்லுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பைபிளில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வசனத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு 4 விஷயத்த சொன்னதாக கண்டுபிடிச்சேன். வசனத்தில் நமக்கு உறுதிப்படுத்தும்படி சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு பாட்டாக எழுத கர்த்தர் உதவி செஞ்சார். இப்போ அந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். நீங்கள் யாரும் எக்ஸாம் எழுத வேணாம், நான் எழுதுறத காப்பி அடிச்சா நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஐயோ, காப்பி அடிக்கிறதுக்கு ரெடியா இல்லையா? ஆமென். பைபிளில் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல ஜனமே, என் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, என்ன சொல்லணும்னு தெரியல சொல்லுங்க. பெண்கள் சொல்லுங்க, நீங்க பாக்கியவதிகள். ஆண்கள் நீங்க பாக்கியவான்கள். நீங்க இந்திய தேசத்தில் நடந்து முடிந்த கும்பமேளா என்ற நிகழ்ச்சி நார்த் இந்தியாவில் நடந்தது. பொங்கல் டைம்ல more than 65 crores, 65 கோடிக்கும் அதிகமான மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள். என்ன ஐதீகம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம மூளைய சலவை செஞ்சிருக்கான் இந்தியாவில். என்ன ஐடியாலஜினா, நீ எவ்வளோ பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சா கூட இந்த கங்கையில மூழ்கி ஏஞ்சிட்டா உனக்கு சொர்க்கம் நிச்சயம். இதுக்காக 65 கோடி பேர் அங்கே போய் அதை ஞானம் அந்த தண்ணியில முழுகுவதற்கு பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க, வெளியில் நியூஸ் தெரியாது. ஆமே, ஒன்றும் இல்லை, நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, தெரியுமா தெரியாதா? தெரிலன்னா ஒரு நாள் உங்க ஐயா கூட டூர் மாதிரி போங்க. அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல என்ன பியூட்டிஃபுல்னா, நீங்க நடக்கவே தேவையில்லை, அவங்களே தள்ளின்னு போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கானவர் நடக்கிற ஒரு பாதையை அவ்வளோ ப்ரெஷரா இருக்குமானா, கோடிக்கணக்கான மக்கள் அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. அப்படியே வேகமா ஒரு 6 மாதிரி மக்கள் ஓடுறாங்க. நிறைய பேர் சுவாச கோளாறு வியாதியில பல பேர் இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு என்னன்னா, இறந்தா கூட அங்க போய் செத்து போயிட்டா பரலோகத்துக்கு போகின்ற நிச்சயம், சொர்க்கம். ரைட், பரலோகம் அவங்க போக போறது இல்லை, அவங்க சொல்ற சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், 65 கோடி பேர் அங்க போய் பார்த்துருக்காங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க, 146 கோடி மக்கள். இதுல ஒரு கூட்ட மக்கள் கடவுளைன்னு வாழ்றான். அவனுக்கு என்ன இல்லை, தேவ பயம் இல்லை, தேவனுக்கு நம்பிக்கை இல்லை அவன் மேல, ஆண்டவர் மேல. ஒரு கூட்ட மக்கள் மனிதனையே தெய்வமா வணங்குறான்.
அகோரிகள் சொல்லக்கூடியவங்க நிர்வாண சாமியார்கள். இவரெல்லாம் இவ்வளவு அழகா சஃபாரி போட்டுங்கிறார். நேற்றுக்கு போகிற புது சஃபாரி போட்டுருந்தார், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னும் ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நிர்வாணமா சுத்திட்டு இருக்கிறான். அவனை போய் வணங்குறாங்க. அவனுடைய ஹேபிட், அவன் ஆட்டிடியூட் என்ன? கஞ்சா அடிக்கிறது, செத்து போன பிணங்கள் போதில்ல, எரிச்சு போன பாதி பிணத்தை அடிச்சு கறி மாதிரி சாப்பிடுறது. இப்படி வணங்குற கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் கல்லையும் மண்ணையும் வணங்குற கூட்டம் இருக்குது. ஆனா ஒரு கூட்டம் ஆவியானவரை ஆராதிக்கிற கூட்டம் இருக்குது. நான் சொல்றேன், நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டல்ல, நீ பாக்கியவான். சொல்ல, கையை பிடிச்சி நல்லா வாயை திறந்து சொல்லுவோம். பைபிள் எப்படி எழுதுது? வசனம் தெளிவா இருக்குது. ஒருவன் செய்த அக்கிரமத்தை 4 தலைமுறைக்கு கணக்கு கேட்பாராம். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுங்க, அந்த சாபம் 4 தலைமுறையை தொடரும். ஒரு தலைமுறைக்கு 80 வயசு வச்சுக்கோங்க, அப்ப எத்தனை வருஷம்? 32 வருஷம். அந்த கணக்கு போட்டா 320 வருஷம். 320 வருஷம் அந்த சாபம் அவனை விட்டு போகாது, அஸ் பர் ரெக்கார்டு. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை போட்டுக்குது, ஒருவன் கர்த்தருக்கு பயந்தால் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். ஆண்டவரே, கை தட்டுங்களா? நீங்களே பார்த்து 2 மடங்கு ஆசீர்வதிச்சுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால தெரியும், அப்புறம் என்ன பாப்பீங்கன்னு அப்பவே தெரியும். 1000 தலைமுறை உங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். 2வது பைபிள்ல நம்மளை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலவீனன் தன்னை பலவான்னு சொல்லணும். ஆமென். குண்டா இருக்கிறது பலம் நினைச்சுக்காதீங்க, அது வீக்கா இருக்கும். ஒல்லியா இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த உலகம் எப்படின்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனையே நமக்கு பட்ட பேரை வச்சு கூப்பிடும். ஒருத்தருக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுங்க, அவனுக்கு அதுவே பாதிப்பு. ஆனா அவன் காது பாட பேசுவாங்க, என்னன்னு? குருடன் வரான் பாரு, கண்ணு தெரியாது வராம, அது அவனுக்கு அவ்வளவு பெயினா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலவீனமா நீங்க இருந்தீங்கன்னா அந்த பலவீனத்தை பத்தி பேசாதீங்க, பலவான்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ பலவான். ஆமென். பக்கத்துல ஆள் இல்லை, இப்படி வச்சு சொல்லுங்க, நான் பலவான்னு சொல்லிடுங்க. இப்ப மட்டும் அழுத்தமா வருதே. அல்லேலூயா. இன்னொன்னு, இந்த உலகம் எப்படின்னா, நீங்க நல்லா இருக்கிறதே மற்றவங்க பிடிக்காது. நம்ம ஊர்ல கூட பாருங்களேன், நம்ம வீட்டுல கரண்ட் போனா என்ன பண்ணும்? உடனே எதிர் வீட்டுல பாரு, பக்கத்துல பாரு, அவங்க வீட்டுல கரண்ட் இல்ல, ஒரு நிம்மதி, அவங்க வீட்லயும் கரண்ட் இல்ல. அது 2 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு என்னன்னா, அவங்க வீட்லயும் கரண்ட் இல்லைன்னா கரண்ட் சீக்கிரமா வந்துடும், அது ஒரு எத்திக்ஸ் அது. அப்போ என்னன்னா, உங்களை விட ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டா மக்கள் விரும்புறது இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை பொறாம போடுறவங்க உங்க காது பாட பேசுவாங்க, இது சீக்கிரமா செத்துறோன்னு வாங்க, போயிடும்னு வாங்க, சீட்டு காலி ஆயிடான்னு வாங்க. அதை கேட்டு நீங்க சோர்ந்துடக்கூடாது. இன்னொரு சத்தம் பின்னாடி கேட்கும், நீ வாழ்ந்திடுவாய், நீ செழித்திடுவாய் என்று தேவன் சொன்னாரு. இதெல்லாம் யார் சொன்னா? நல்லா சொல்லுங்க. நம்ம அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் வரும்னு ஒருத்தர் சொன்னாரு. நேத்து கூட போட்டு பார்த்தேன், 1 ரூபாய் கூட வரல. இவர் வர போட்டு பார்த்துக்கிறார், 1000 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டாருல. ஆமென். அவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். ஆமென். பாடத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? முதல்ல நீங்க பாட வேணாம், கை தட்ட வேணாம். இந்த பாட்டை ஏற்கனவே பாடிக்கிறேன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, நமக்கு ஜீரண சக்தி நல்லா வேலை செய்யும், ஞாபக சக்தி, அது 2மே ஒழுங்கா வேலை செய்யணும். அல்லேலூயா. சரி, நான் முதல்ல பாடுறேன், கவனிங்க, அதுக்கப்புறமா சேர்ந்து பாடிடலாம். பிரைஸ் தி லார்ட். பாக்கியவான் நான் பாக்கியவான், தேவன் சொன்னாரே, பலவீன நல்ல பலவான் என்று தேவன் சொன்னாரே. வாழ்ந்திடுவாய், நீ செழித்திடுவாய், தேவன் சொன்னாரே. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். பாக்கியவான் நான் பாக்கியவான், தேவன் சொன்னாரே.
பலவீன நல்ல பலவான் என்று தேவன் சொன்னாரே. வாழ்ந்திடுவாய், நீ செழித்திடுவாய். தேவன் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். இப்ப நீங்க பாட போறீங்க. ஆமென். இப்ப எப்படி பாட போறீங்க பார். அல்லேலூயா. பாடும்போது எப்படி பாடணும் தாவீது சொல்றாரு. பையன் முதல் வசனம் சொன்னா பாருங்க அழகா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பாடுவேன்னு சொன்ன பாஸ்டர் பிஸ்கெட் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ பிரைஸ்னா குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த பிரைஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட போய் சொன்ன பார். பாடுறீங்களா? ஆமென். முதல்ல நேரம் உட்காருங்க பார்க்கலாம். ஆமா, இப்படிலாம் பண்ணாதான் ஜனங்க கொஞ்சம் சார்வா இருப்பாங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ராகம், ஸ்கேலு இதெல்லாம் தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையான இருதயத்தோடு பாடினீங்கன்னா அங்கே மிராக்கிள் நடக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ, பெரிய பெரிய பாடகர்கள்லாம் பாடுறாங்கல்ல, அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் மியூசிக்கோட. ஆனால் அவங்க பாடி ஒரு பேய் பிசாசும் ஓடாது. ஆனால் நீங்கள் பாடின பேய் ஓடிடும், பிசாசு ஓடிடும். ஐயாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் பால் எபினேசர், மூத்த வயது உள்ளவர், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வயசு 92 மரிக்கும் போது பிரசங்கம், அவர் வந்து டேட் வாய்ஸ் பிரசங்கம் பண்ணுவார். நான் பிரசங்கம் பண்ணால் உட்காந்து நோட்ஸ் எடுப்பார். அவர் ஒரு முறை ஒரு சம்பவம் சொன்னார். என்னன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி பாடணுன்றதுக்காக சொல்கிறேன். அவங்க மகளுடைய ஃப்ரெண்டு 2 பேரும் இந்த சம்மர் டைமில் நிறைய ஐஸ் சாப்பிட்டு தொண்டையில் சதை வளர்ந்துச்சு. என்ன வளர்ந்துச்சு? அது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. தொண்டை சதை வளர்ந்து 2 பேரும் பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆலோசனை பாஸ்டர் சொன்னார். 2 பேரும் டாக்டரை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அப்பா தொண்டையில் சதை வளர்ந்துருக்குது, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு 2 பேரும் முட்டி போட்டாங்க. 2 பேருக்கும் அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். கத்தி பாடு, இல்லை கத்தி போடு. புரியுதா புரியலையா? நீ கத்தி பாடினீங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் உனக்கு சுகமாயிடும். இல்லை நீ பாடலைன்னா நீ அப்போ கத்தி போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. பாஸ்டர் பொண்ணு உஷாராயிடுச்சு. பாஸ்டர் அப்பா சொன்ன விஷயத்துல ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு அன்னிலிருந்து கத்தி பாடிச்சு, ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டு கத்தி பாடல, கடைசியாக கத்தி போட்டுக்குச்சு. இப்போ பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, கத்தி பாடு. அல்லேலூயா. பாடலாமா பாடலாமா, கைத்தட்டி பாடலாமா? கவனிங்க, கை தட்டுறது கூட சில பேர் வந்து எப்படி சொல்றது, உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கை தட்டணும். ஆமென். ஒரு பானை சோறு அரிசி போடுறீங்க, எவ்வளோ உப்பு போடுவீங்க? பானை அளவுக்கு அரிசி போட்ட அளவுக்கு உப்பு போடுவீங்களா? சாப்பிட முடியாது. தேவையான அளவுக்கு உப்பு. அது மாதிரி கை தட்டுறது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். பாடுற சத்தம் மேலே இருக்கணும். ஆமென். ஆண்களும் பாடணும், பெண்களும் பாடணும். ஆமேனா? ஆமேனா நோமேனா? சில பேர் ரொம்ப விவரமாக என்ன பண்ணுவாங்க, இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டும். ஆமாம், எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். அல்லேலூயா. பாடலாமா? நீங்க அறிக்கை செய்யும் போது அப்படியே நடக்கும். இது வரைக்கும் உங்களுக்கே நீங்க பிரயோஜனம் இல்லாம இருப்பீங்கன்னா இந்த பாட்டை பாடுங்க, உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா. பாக்கியவான் நான் பாக்கியவான், தேவன் நல்ல தைரியமா, பலவீன நல்ல பலவான் என்று தேவன் சொன்னாரே. வாழ்ந்திடுவார், நீ செழித்திடுவார். தேவன் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆசீர் பெற்றிடுவேன். இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இந்த பாட்டை சமீப காலமா எல்லா இடத்துலையும் பாடுறேன்னா அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸ்கார் ஆஃபீஸர் எனக்கு ஃப்ரெண்டு, அடிக்கடி என்னை மீட்டிங் கூப்பிட்டு யூஸ் பண்ணுவார். அவருக்கு இந்த பாட்டு ஒரு சர்ச்சில் பாடி சொல்லி கொடுத்தேன். அவர் அந்த பாட்டை அடிக்கடி பாடிட்டே இருந்திருக்கார்.
3 நாள் மீட்டிங்கில் கடைசி நாள் மீட்டிங் முடியறதுக்குள்ளே சாட்சி சொல்கிறார் மைக் எடுத்து. பாஸ்டர் இந்த பாட்டு பாடினது நான் அதை தொடர்ந்து பாடிட்டே இருந்தேன். பாண்டிச்சேரியில் என்ன விஷயம்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் உள்ளர போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக கான்ஸ்டேபிளாக உள்ளே போகிறவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கான்ஸ்டேபிளாகவே இருந்து வெளியே வந்துடுவாங்களாம். எந்த பதவி உயர்வும் இல்லை. இப்போ இன்ஸ்பெக்டராக போகிறோம், இன்ஸ்பெக்டராகவே கடைசி வரைக்கும் வெளியே 3 தலைமுறை அப்படியே இருந்துச்சான். அப்போ அவர் சொல்கிறார், இந்த பாட்டை நான் பாட ஆரம்பிச்சேன், இந்த 3 நாளாக பாடிட்டே இருக்கேன், இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார் ஆண்டவர்னார். என்னன்னா, கான்ஸ்டேபிளாக இருந்தவர் எஸ்சி போஸ்டிங் வந்துச்சுன்னு சொன்னார். அப்போ நீங்க அறிக்கை செய்யறதுல தான் அற்புதம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 4 வரி எழுதினேன், அதுல ஒரு சரணத்தை மட்டும் பாடலாம். 1 நாள் 2 சரணம் பாடிட்டு வசனத்துக்கு வேகமா போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வியாதியை நீக்கி சுகத்தை தந்து புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. இன்னும் மெதுவா. வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு, பரிகாரியே பரிசுத்தரே, பரிகாரியே பரிசுத்தரே. கைதட்டி. வியாதியை நீக்கி சுகத்தை தந்து புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு. வியாதியை சுகத்தை புது வாழ்வு கொடுக்கும் கர்த்தருண்டு, பரிகாரியே பரிசுத்தரே, பரிகாரியே பரிசுத்தரே. பாக்கியவான் நான். நீங்க பாடின வாய் திறந்து கையை தட்டி. பலவீன நல்ல பலவான் என்று தேவன். வாழ்ந்திடுவாய் வாழ்ந்திடுவாய் நீ செழித்திடுவாய் தேவன். நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஆசீர் பெற்றிடுவேன். நம்புகிறேன் அறிக்கை செய்து ஆசீர் பெற்றிடுவேன். இன்றைக்கும் தேவன் நம்மை சுகமாக்க வல்லவர். அல்லேலூயா. நேற்றுக்கு துண்டுலம் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இம்மானுவேல் பாஸ்டருடைய மனைவி வந்து என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், உங்ககிட்ட ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணோம். என்னம்மான்னு கேட்டேன். இந்த போரூர் சபையில் ஒரு ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வந்தீங்க. சரி, வந்தேன், அடிக்கடி தான் வரேன். அப்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு. பெரிய இன்ச் அளவுக்கு ஏதோ எத்தனை இன்ச்சு சொன்னாங்க, ஸ்டோன் இருந்துச்சு. நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி 24ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் 22ஆம் தேதி வந்தீங்க. ஆமேன். நான் போயிட்ட பிறகு ஃபோன் பண்ணி அவங்கள கேளுங்க சொன்னாங்களான்னு. அல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் கமல்ராஜ் பொய்யெல்லாம் வரும்னு சொல்ல, நடந்தது சொல்கிறேன். 22ஆம் தேதி வந்தீங்க. அன்னைக்கு காணிக்கை பாட்டு நான் தான் பாடினேன். ஆனால் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. பாடிட்டு கீழே போய் பெயின் கில்லர்லாம் போட்டு கீழே உட்காந்துட்டேன். அன்னைக்கு நீங்கள் வொர்ஷிப் பண்ணும்போது சொன்னீங்க, தேவன் நமக்காக வழி திறக்கிறாரு, செங்கடலை திறக்கிறாரு, அப்புறம் எரிகோ கோட்டை உடைக்கிறாருலாம் சொல்லும்போது நான் நினச்சேன், என் கல்லையும் கர்த்தர் உடைச்சிருவாரு. சொன்னாங்க 24ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் வாங்கினா 23ஆம் தேதி தானாவே கல் வந்துருச்சு வெளியேன்னு. வேற ஊர்ல வேற தேசத்துல இல்ல, உங்க சபையில பாஸ்டருடைய மருமகளுக்கு நடந்த சாட்சி. ஆமென். இன்னைக்கு இருக்கிற எந்த பிரச்சனை ஆனாலும் அதை தேவனால் செய்ய முடியும். அப்படி எழுதும் போது கடைசி வரி இப்படி எழுதின, கிருபைகள் தந்து வரங்களை தந்து ஊழியத்தில் என்னை உயர்த்துபவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சரணம் மட்டும் பாடிட்டு வார்த்தைக்குள்ள போயிடலாம். ஆமென். கிருபைகள் தந்து வரங்களை தந்து ஊழியத்தில் என்னை உயர்த்துபவர். கிருபைகள் வரங்களை தந்து ஊழியத்தில் என்னை உயர்த்துபவர். உயர்ந்தவரே இயேசு சிறந்தவரே, உயர்ந்தவரே பாக்கியவான் நான். நல்லா கை தட்டி சொல்லுங்க. ஒரு தேவனுடைய வல்லமை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். பலவீன நல்ல பலவான் என்று தேவன். வாழ்ந்திடுவாய் நீ செழித்திடுவாய்
தேவன். நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன். அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். உடைய கண்களை மூடி ஒரு கையை வானத்தினரா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எத்தனையோ முறை நீங்க பேசியிருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் ஸ்பீக் டு மீ லார்ட். திரும்பவும் ஒரு முறை கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் பிரசங்க குறிப்பு முக்கியம் இல்ல. கொஞ்ச நேரம் பேசினாலும் தேவ பிரசன்னத்தோடு கனெக்ட் ஆயிருக்கணும். எல்லா வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷதரப நமஹந்தர. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவே. ஒரு முறை தொட்டால் சுகமடைந்திடுவே. ஒரு முறை பார்த்தால் மனம் கசந்தழுவே. ஒரு முறை நினைத்தால் ராஜ்யம் வருவே. ஒரு முறை நினைத்தால் ராஜ்யம் வருவே. அதிபதி வேலையாலும் வார்த்தையில் சுகம் பெற்றான். விதவையின் மகனை தொட்டு உயிர் பெற்றான். பேதுருவை பார்த்தி மனம் கசந்தழுதான். பேதுருவை பார்த்தீர் மனம் கசந்தழுதான். கல்லனை நினைத்து ராஜ்யம் சேர்ந்தான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய தொடுதல், உம்முடைய பார்வை, உம்முடைய நினைவு எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தமா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆக்சுவலி நான் காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வேற ஒரு சர்ச்சுக்கு போற பிளான் கொடுத்துட்டேன். நான் பாஸ்டர் கிட்ட முன்னாடி பேசும்போது இன்னைக்கு இங்க வேற ஒருத்தர் வராங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நடுவில் ஏதோ எப்படி சொல்றது, ஹோம் மினிஸ்டர் மீட்டிங் உள்ள நடந்திருக்கிறது. பாஸ்டர்மா பாஸ்டர் கிட்ட சொல்லி காலையில பாஸ்டர் இங்க வருவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால நான் இங்க திரும்ப இங்க வந்து நிற்கிறேன். ஆமென். இப்போ நான் வரேன்னு இன்னொரு இடத்துக்கு சொன்ன ப்ரோக்ராமை இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் அங்க வேற செய்தி, இங்க உங்களுக்கு வேற செய்தி. ஆமென். இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு இந்த சபைக்கு வருவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 7 verse 9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே பாபிலோனிலிருந்து புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் இஸ்ரவேலுக்கு வந்தான், எருசலேமுக்கு வந்தான். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. என் ஆத்துமாவே, அது 12:30 மணிக்கு பாஸ்டர் சொல்லும் போது தான் நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. குறிப்பு என்ன அப்படின்னா, இங்க ஆண்டவர் மாதத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். என்ன மாதம் அது? இது 5ஆம் மாதம். சொல்லுங்க, 5ஆம் மாதம். நீங்க என்ன இந்த வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் மாதத்தில் ஒரு மனிதனுக்குரிய வாழ்நாளில ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்து முடித்ததை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? பாபிலோனிலே அடிமைகளாயிருந்த ஜனங்கள் அநேகம் பேர் இருந்தாங்க. நெகேமியா, எஸ்ரா, அப்புறம் நிறைய புருஷர்கள் இருந்தாங்க. அதுல இங்க எஸ்ராவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த எஸ்ராவுக்கு என்ன ஏக்கம்னா, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருந்த முதல் அடிமைத்தனம் எகிப்து. சொல்லுங்க ஆமென். அங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம் எகிப்துல இருந்தாங்க. அடிமையா இருந்த வருஷம் 400. சரியா? அடிமையா இருந்தவங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு அவங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து பெருக்கமாய் வந்தவங்க மறுபடியும் தேவரை விட்டு விலகின போது மறுபடியும் தேவன் அவளை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். எங்க போனாங்க? பாபிலோனியர்கள் அவளை அடிமையாக்கி கொண்டார்கள். இது எத்தனை வருஷம்? 70 வருஷம். இந்த அடிமையா இருக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளைகள்
வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தங்கள் தேசத்தை குறித்து கேள்விப்படுறாங்க. நம்முடைய எருசலேம் இஸ்ரவேல் நகரத்தில் உள்ள தேவனுடைய பட்டணம் இடிந்து கிடக்கிறது, உடைந்திருக்கிறது. கேள்விப்பட்ட பிறகு வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ராஜாவின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஆமென். பிறகு ராஜா அவனை ஆசீர்வதிச்சு லெட்டர் கொடுத்து அவனை டிராவல் பண்ணி அனுப்புறான். ஃபர்ஸ்ட் டே ஜனவரி 1 தொடங்கி 1ஆம் மாதம் 1 தேதியை துவங்கி 5ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் விரும்பின இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தான். அப்ப நான் உங்களுக்கு எப்படி டிக்ளேர் பண்ணான்னு நினைக்கிறேன், இந்த மாசம் உங்க மன விருப்பம்லாம் நிறைவேறுகிற மாசம். கை தட்டுறவங்களுக்கு 2 மடங்கு நடக்கும். கை தட்டாதவங்களுக்கு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதம் ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க. என்ன சொல்ல போறோன்னு தெரியலையே. சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லிட்டீங்களா? இந்த மாசம் உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்றுகிற மாசம். பாஸ்டருடைய விருப்பம்லாம் அக்கௌண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா இருக்குமே, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நல்லா இருக்குமே. எவ்ரிதிங் பாசிபிள், எல்லாம் அவராலே முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்றீங்க? அவன் விருப்பம்லாம் உடைஞ்சதெல்லாம் மறுபடியும் சரி செய்யணும். உங்க குடும்பம் உடைஞ்சிருக்குதா? உங்க வேலை ஸ்தலத்துல உங்க பொசிஷன்ல ஒரு ஆட்டம் கொடுக்குதா? உங்க சரீரத்துல சில பலவீனத்தினால் நீங்க சோர்ந்து வந்திருக்கிறீங்களா? இந்த மாசம் நான் சொல்றேன், வாட் எவர் யூ டிசையர், உங்கள் மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியாக்குவா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? ஒரு வசனம் கிடைச்சிட்டா போதுங்க, அதுல இருந்து கர்த்தர் நம்ம கூட பேசிடுவார். ஆமென். உங்களுக்கு என்ன ஆசை? இந்த மாசம் என்ன நடக்கணும் உங்களுக்கு ஆசை? பாஸ்டமாவுக்கு சர்ச்சு கட்டணும், சில பேருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் கட்டணும், என்னெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் கட்ட வைப்பார். உங்கள் மன விருப்பத்தை தேவன் செய்து முடிக்க வல்லவர். அல்லேலூயா. ஒரு பையன் ரீசெண்டா இந்த எக்ஸாம் டைம்ல +1 எக்ஸாம் எழுதிருக்கிறான். எழுதினவன் கடைசியா ரிசல்ட் வர நேரம் என்கிட்ட வந்து, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி நம்பரை போட்டு ரிசல்ட் பாருங்கன்றான். எக்ஸாம் எழுதுனது யாரு? அவன் தான். எப்படா எழுதிருக்கிறான் பாஸ்டர். சரி, நம்பரை போட்ட உடனே ஜெபம் பண்ணி நம்பர் போட்டான். பாஸ் எகிரி குதிக்கிறான். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணான். கேட்டேன், ஏன்டா இவ்வளோ இதுவா ஆர்ப்பரிப்பா சொல்ற, ஏன் விஷயம்? இல்லை பாஸ்டர், 11th ஸ்டாண்டர்ட் போனதுலேருந்து 5 சப்ஜெக்ட் ஃபெயிலு, மொத்தமே 85 95 தான். ஆனால் ஏதோ கிருபையில் நீங்கள் ஜெபம் பண்ணி போட்டீங்க, 306 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன்றான். ஆமென். கவனிங்க, நம்முடைய தேவனுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரம் தான் பேச போறேன். அந்த கொஞ்ச நேரத்தில் பலவிதமான ப்ராப்பர்ட்டிகள் வேர்டு வரும். நீங்க அதை ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. விளையாட்டா நினைச்சது, விளையாட்டா ஜெபம் பண்ணது கூட கர்த்தர் சீரியஸா எடுத்து செய்வார். ஆமென் சொல்றீங்களா? பல முறை ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல திரிசூர மலைன்னு ஒன்று இருக்குதா? ஆமா, அங்க ஒயர்லெஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அடிக்கடி தனியா போய் ஜெபம் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுகளா போய் ஜெபம் பண்ணுவோம். சில சபைகளா போய் ஜெபம் பண்ணி இப்போ மேலே யாரும் ஏத்துறது இல்லை. சும்மா இல்லை, பேண்ட் அடிச்சாச்சு. ஒயர்லெஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய டென்ஷன் ஆகி இப்போ அவங்க மேலே போறதில்லை. அப்போ ஜெபம் பண்ண நேரங்களில் என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ளைட்டு அப்படி கிட்ட இறங்குறதும் ஏறுறதும் கிட்ட பார்க்கலாம். ஏன்னா ஆப்போசிட்ல தான் ஏர்போர்ட். அப்போ விளையாட்டா ஜெபம் பண்ண நேரம், ஆண்டவரே என்னையும் பல முறை ஃப்ளைட்ல கூப்பிட்டு போங்கப்பான்னு. ஆமென். இப்ப திரும்பி பார்க்கிறேன், பல முறை கர்த்தர் பறக்க வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5ஆம் மாதம் இப்படி கிளைம் பண்ணி நீங்க கேட்கணும். எஸ்ராவுக்கு 5ஆம் மாசம் விருப்பத்தை நிறைவேற்றினீங்கல்ல, எங்களுக்கு இந்த மாசம் முடியறதுக்குள்ள அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். நீங்க செய்யுங்கன்னு கேளுங்க, அவர் கண்டிப்பாய் செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இதை வாசித்த உடனே எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அப்ப இதே கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிச்சேன். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அதுல இருந்து சில ரேமா மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் பிளஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. எப்போதுமே ஒரு போட்டி வச்சாதான் அதுக்கு எஃபெக்ட் இல்ல. ஆண்கள் கொஞ்சமா இருந்தாலும் சத்தமா சொல்லுவாங்க, பாக்குறீங்களா?
ஆண்கள் மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்கய்யா. இதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். நம்பி சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல. பெண்கள் சொல்லுங்க. உங்க சத்தம் அப்படிதான் வரும். நீ நிறைய பேர் இருக்கிறீங்களா? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நாட்கள் மாற போறது. எப்படின்னா, எங்க போனாலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குது. 2026க்குள்ள சபையில ஆண்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். டைட்டா இருக்க போது ஜனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதை முன்னாடி சொன்ன பாரு, அந்த கும்ப மேலால என்ன ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டான். என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க கங்கையில மூழ்கினா சொர்க்கத்துக்கு போகலாம். அதை நம்பி பல பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட வந்து வந்து செஞ்சுட்டு போறாங்க. அப்ப உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு பிசாசு அநேகருடைய கண்களை கட்டியிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த மனக்கண்களை கத்த திறப்பாராக. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, உங்க பைபிள்ல யோவான் 5 திருப்பிங்க. நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யாரும் வசனம் வாசிக்க வேண்டாம். நானே விஷயத்தை கடகடன்னு சொல்லிடுறேன். அந்த 5 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பெதஸ்தான்னு ஒரு குளம் இருக்கிறது. என்ன குளம் சொல்லுங்க சத்தமா? ஆமா. அங்க ஒருவனை குறித்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அங்க ஒருத்தனை பத்தி போட்டிருக்குது. அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? 38 வருஷமாக வாசிக்கலாம். 2ஆம் வசனத்துல இருந்து. எபிரேய பாஷையிலே ம் 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 இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் இருந்தான். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, வெகு காலமா வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து அவனை நோக்கி, அல்லேலூயா. இங்க கவனிச்சீங்களா? குறிப்பு என்னன்னா, இவனுடைய பெயர் தெரியல, சரியா? அவன் பேர் அங்க போடல. ஆனா அவனுக்கு என்ன ஐடென்டிபிகேஷன் போட்டிருக்குது? 38 வருஷமாய் வியாதியா இருந்த மனுஷன். இவனுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பெராலிசம் அட்டாக். சொல்லுங்க. கை கால் விழுந்து போச்சு. இப்போ இந்த குளத்தை குறித்து யாரோ ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறான். என்ன குளம்? இந்த குளத்துல சில நேரங்களில் தேவதூதன் வருகிறான், குளம் கலங்குறது. அதுல முதல்ல இறங்குறவன் எப்பேற்பட்ட வியாதிக்காரனா தான் சுகமாகறான். அப்போ இங்க என்ன நடந்திருக்கும்? நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசித்து பார்க்கிறேன். என்ன நடந்திருக்கும்னா, 4 பேர் அவனுடைய சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அவனை தூக்கிட்டு வந்தாங்க. எதுக்காக? சுகமாகணும்னுக்காக வந்தாங்க. வந்து வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய கியூ நிக்குது. ஆமென் சொல்லுங்க. பெரிய கியூ நிக்குது. அந்த கூட்டத்தில் இவர் பின்னாடி போய் நிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு குளத்தை கலக்கிறதுக்கு தேவதூதன் இல்ல. அப்ப இந்த 4 பேர் வந்தாங்கல்ல, அவங்க யோசிக்கிறாங்க, 15 நாள் ஆச்சு, எதுவும் இங்க நடக்கிற மாதிரி தெரியல. ஒண்ணு பண்ணு, நாங்க உங்களை இங்க விட்டுட்டு போறோம், நீ எப்படியாவது சுகமாயி நம்ம ஊர் பக்கம் வந்துரு. அல்லேலூயா. அப்படி சொல்லி அவனை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் மத்தவங்க உதவி இல்லாம எதையுமே செய்து கொள்ள முடியாது. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவன் ரொம்ப நாளா இருக்கிறான்னு மத்தவங்க நோட் பண்ணாங்க இல்லையோ, கர்த்தர் நோட் பண்ணிட்டார். அல்லேலூயா. நேரம் அவங்கிட்ட மட்டும்தான் கான்வர்சேஷன், வேற யாருக்கிட்டையும் பேசல. அவங்கிட்ட போய் கேட்டாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்ப என்ன கேட்கிறாரு புரியுதா பாயிண்ட்? உனக்கு விருப்பம் இருந்தா சுகமாக்க கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஏன் இந்த அப்படி ஆண்டவர் செக் பண்ணி கேட்டாருன்னா, நம்ம ஊர்ல சில வியாதிகள்லாம் இருக்குது. ஒரு வாரம் பிரச்சனைக்கு நம்மால் என்ன ஜெபம் பண்றான்? போதும் கர்த்தாவை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஒரு வாரம் தான் பிரச்சனையே. சில பேர் வயசானவங்க இருக்கலாம், வீட்டில் இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா, மறட்டிக்கிட்டே இருப்பாங்க, செத்துருவேன், சீக்கிரம் சாவாதது, நம்மளை மறட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு வாரம் இல்லை, இவனுக்கு 38 வருஷமா பிரச்சனை, கை கால் அசையில. அவனை என்ன ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாரு? இவன் வாழ விரும்புறானா சாக விரும்புறானா செக் பண்ணார். அவன் வாழ விரும்பி தான் அங்க வந்தான். ஆமென்.
ஆனால் அவனுக்கு உதவி செய்ய தான் யாரும் இல்லை. பேத்தட்டிக் கண்டிஷன், ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. கடைசியாக ஆண்டவர் அதை பார்த்துட்டு அவனை பார்த்து சொன்னார், அவன் சொல்கிறான், நான் இங்கே இப்படி தான் எதிர்பார்த்து நம்பிக்கையாக தான் வந்தேன், ஆனால் என்னை இறக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று என்னுடைய விருப்பம், 2வது அவர் மேல் உள்ள விசுவாசம். பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க, உனக்கு விருப்பம் இருக்கா? இருக்கானா சொல்லு. இருக்குது. விசுவாசம் இருக்கா? அதுவும் இருக்கு. இது 2மே ஒன்னா இருந்துச்சுன்னா மிரக்கல் நடந்துரும். உன்னுடைய விருப்பமும் விசுவாசமும் கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. இப்ப அவனை பார்த்து உடனே சொல்றாரு, கவனிங்க. ஏசு அவனை பார்த்து சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். அல்லேலூயா. கவனிங்க, 38 வருஷமா ஓடாத ரத்த நாளங்கள் ஓட ஆரம்பிச்சுது. பாடி சூடாகுது. ஏன்னா வார்த்தை சர்வ வல்லவர் பேசிட்டார். நடக்காத விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ படுத்திருந்தது போதும், முடங்கி இருந்தது போதும், ஒடுங்கி இருந்தது போதும், எழும்பு. அல்லேலூயா. சொன்ன உடனே இப்ப கவனிங்க, குளம் கலங்கல, தேவதூதன் வரல, அவனை விட பெரியவர் அங்க பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. வழக்கமா அங்க எப்படி நடக்கும்னா, இது குளம்னு வச்சுக்கோங்க, நான் இறங்கி காட்டலான்னு பார்க்குறேன், பட் இது ரெக்கார்டிங்கில் இருக்கனால நின்று பேசுறதுக்காக நிற்கிறேன். சரியா? எல்லாரும் அந்த குளத்துல இறங்கி முழுசா இறங்கி நனைஞ்சி தண்ணி சொட்ட சொட்ட மேலே ஏறி தான் சுகம் பெற்று போவாங்க. இதான் அங்கே நடக்கிற ஃபார்முலா. ஆனால் இவன் மட்டும் இப்படி இறங்காம மேலேயே நடந்து சுகமாயிட்டான். பார்த்துங்கப்பா, 5 பேர் தான் தட்டுறாங்க பாருங்கப்பா. அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு பேசாத. அவங்களுக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்காது, உனக்கு புதுசா நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, உனக்காக புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார் சொல்லு. ஆமேன். அல்லேலூயா. புதுசா திறந்தார். ஆமேன். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு நடக்க போகுது. கேட்காத விஷயங்கள் நடக்க போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்றீங்க? அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு தெரியாது. ஆமென். இந்த 6, இன்னைக்கு தேதி 25, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 6 நாள்ல பெருசா ஒண்ணு கர்த்தர் செய்ய போறாரு. அவருக்கு 1 நிமிஷம் போதும். ஆமென். எல்லாரும் பார்க்கறான், ஏய் இவன் மட்டும் மேலேயே நடந்து சுகமாய் போயிட்டாயா, மற்றவெல்லாம் உள்ள இறங்கி போனாயா. ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எதுலெல்லாம் நீங்க முடங்கி கூனி குறுகி அவமானமா இருந்தீங்களோ, ஆனா உங்க விருப்பத்தை நீங்க குறைக்கல, உங்க விசுவாசம் குறையல, உங்க ஜெபம் குறையல. உங்களுக்காக ஒர்க் பண்ண கர்த்தர் அங்கே வருகிறார். நல்லமா கைத்தட்டி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. நமக்காக அவர் செய்யற விஷயமே பெருசு. ஆமென். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால போன செப்டம்பர் 24வது வருஷம் ஆண்டவருடைய தயவினால லண்டன் போக கர்த்தர் உதவி செஞ்சார். உள்ள பொறாமையெல்லாம் கை தட்டக்கூடாதுங்க, நல்லா அதுல பெரிய விதத்துல பாஸ்டர் ஏம் டேவிட் ஐயா எனக்கு உதவி செஞ்சார். எனக்கு யாருமே அங்கே தெரியாது. நான் இருந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல பெரிய பொசிஷன்ல ஆர்டினேஷன் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரே ஒரு ஈவெண்ட். 25 வருஷமா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல 16,800 சபைகளுக்கு பொறுப்பா இருக்கிற ஸ்தாபனம் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியான்னு ஒரு டயசிஸ்ல நான் யூத் டைரக்டரா இருக்கேன். சரியா? அந்த ஸ்தாபனத்துல நான் 25 வருஷமா இருக்கிறதுனால என்னை கனப்படுத்த பிஷப் லெவல்ல ஒரு ஆர்டினேஷன் பண்றதுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போனது அந்த ஈவெண்ட் மட்டும்தான். போற அந்த நாள்ல ஏதாவது ஊழியம் செய்யணும்னு பாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தேன். நாங்க யாரும் எனக்கு அறிமுகம் இல்லை. ஆமே. ஒரு புது சர்ச் அங்க தொடங்கியிருக்காங்க, பேன்பரின்னு ஒரு ஊர்ல. அங்க 2 சனிக்கிழமை பேசணும்னு கூப்பிட்டாங்க. அங்கதான் தங்கி இருக்கணும். பாஸ்டர் ஒரு இடத்துக்கு சொன்னார். என்ன ஊர் பேர் அது? கிரேடன் ஒரு ஊர். அங்கதான் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவரு ஒரு பாஸ்டர் கிட்ட சொல்றாரு, எனக்காக ஒரே ஊர்ல 4 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அந்த பாஸ்டர் நான் பார்த்ததில்லை. பாஸ்டர் ஏம் டேவிட் ஐயா அங்கே அடிக்கடி போறதுனால அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன். அப்புறம் விஜிபி கோல்டன் பீச் ஓனர் விஜி செல்வராஜ் அண்ணாச்சி ஒரு ஃபோன் பண்றாரு.
அப்புறம் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பிஷப், மலேசியாலேருந்து ஒரு பாஸ்டர். அவர் ஒரு ஆளுக்காக 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆள் யார் யாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறார், பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டு இவ்வளோ பேர் எனக்கு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், நெருக்கலான விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்குங்க. சபையில் ஆல்ரெடி ஊழியம் பிளான் பண்ணிவிட்டாங்க, போட்டிருக்கோம். ஒரு வாரம் பிரான்ஸ்லேருந்து வராங்க, ஒரு வாரம் ஜெர்மனிலேருந்து வராங்க. அப்போது என்ன நடந்தது, எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்காக புதிய வழியை கற்று திறக்கிறாருன்னு சொல்கிறேன். அதுவும் லண்டனில் இவர் போகிற டைமில் இவர் எப்படி சகலகலா வல்லவன் உங்கள் பாஸ்டர். அவர் ட்ரெயினில் போவார், ஃப்ளைட்டில் போவார், பஸ்ஸில் போவார், விட்டா நடந்து கூட போயிடுவார். நமக்கு அதெல்லாம் தெரியாது பாருங்கள், ஃபஸ்ட் டைம். அப்போ நான் இங்கேருந்து போகும்போதே ஆண்டவர்கிட்ட ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கேன். ஆண்டவரே எனக்கு ஊர் புதுசு, அங்கே இருக்கிற மக்கள் புதுசு, யாரையும் தெரியாது, அதில் இங்கே போய் நான் சிக்கலில் மாட்டிக்க கூடாது. நான் போய் இறங்குதுல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வர வரைக்கும் என்னை கார்லேயே கத்த பயணிக்க செய்தார். யாருன்னே தெரியாது. பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட பேசின, அவர் 4 மணி நேரம் என்னை பிக்கப் பண்ணி வந்து திரும்ப கூப்பிட்டு போறார். அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆமென், அல்லேலூயா. அங்கே போய் நின்று அங்கே அந்த பாஸ்டர் கிட்ட அவர் தங்கும்படி சொன்னார் பாருங்க. நான் போய் தங்குறேன். ஆனால் தங்கும்போது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண இன்னொரு விஜிபி கோல்டு பீச் ஓனர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் அவர்கிட்ட, அவர் என் மக மாதிரி, நீங்கள் சண்டே அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார்ப்பா, ஐயா ஏற்கனவே ஒருத்தர் புக் பண்ணிட்டோம். யோ, அவர் பிரசங்கம் பண்ணதை கேட்டுட்டு அப்புறம் நீ புக் பண்ணியான்றார். எனக்காக ரெக்கமெண்டேஷன். அப்புறம் வீட்டில் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஒன்று வச்சாங்க. அதில் நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணது கேட்ட உடனே அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், அடுத்த வாரம் 2 சர்வீஸில் கமல்ராஜ் பாஸ்டர் தான் மெசேஜ் கொடுப்பாரு. நான் வர்றதுக்குள்ள 6 சபைகளில் பிரசங்கிக்க ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். அதில் முதல் முறையாக எழுந்துச்சு ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறேன். என் கண்கள் அப்படியே கண்ணீர் வருது. என்ன கண்ணீர்னா ஆனந்த கண்ணீர். ஆமென். என்ன யோசித்தேன் ஒரு நிமிஷம்னா, பிரிட்டிஷ் பீப்புள் தான் இந்தியாவை உலகம் முழுசும் அடிமையாக வச்சுருந்தாங்க, ஆளுகை செஞ்சாங்க. இந்தியாவை ஆளுகை செஞ்சவங்க அவங்க தான், அடிமையாக வச்சுருந்தாங்க. ஆனால் அடிமையாக வச்சுருந்தா கூட இயேசுவை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே போய் நிற்கிறேன், கோட் ஷூட்லாம் போட்டு இந்த மாதிரி கிளட்ஜி ஷர்ட்லாம் போட்டு நிற்கிறேன். அப்போது எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு, நமக்கு இயேசுவை சொல்லி கொடுத்தவங்களுக்கே நம்ம இயேசுவை பற்றி சொல்ல கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி இருந்த வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு 2 வாரத்தை ஓடி வந்துட்டேன். ஆமென். அவங்கெல்லாம் கேட்குறாங்க, எல்லாரும் வந்தால் 2 மாதம்லாம் இருப்பாங்க, நீங்கள் நான் 2 வாரத்தில் ஓடுறீங்க. எனக்கு அடுத்த நாள் அமெரிக்கா போகிறதுக்கு இன்டர்வியூ, எனக்கு டேட்டு. ஆமென். அந்த இன்டர்வியூ முடிஞ்சிட்டு அந்த இன்டர்வியூக்காக வேகமாக ஓடி வந்தேன் இந்தியாவுக்கு. வந்து அடுத்த நாள் அமெரிக்கா இன்டர்வியூக்கு போகிறேன். போன உடனே முதல் கொஸ்டின் கேட்டாங்க அந்த லேடி, நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு போய்க்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமென். ஆர் யூ விசிட் எனி கண்ட்ரின்னு. அப்போ தான் அடிச்சு விட்டு இங்கிலீஷில், எஸ்டர்டே ஒன்லி ஐ எம் ரிட்டர்ன் ஃப்ரம் யூகே. என்ன புரிஞ்சிச்சா புரியலையா? புரியலன்னா தனியாக பேசுகிறேன். நேற்றுக்கு தான் லண்டன்லேருந்து வந்தேன், இதுக்காக தான் இன்டர்வியூக்காக தான் வந்தேன், அவ்வளோதான், சீல் போட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போகிறதும் ஓப்பன் ஆயிடுச்சு கேட்டு. ஆமென். இதெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லாத விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய விசுவாசமும் நம்முடைய விருப்பமும் அதை செய்ய வைக்கும். ஆமென். நான் நிறைய முறை இங்கே வரும்போது பல முறை ப்ராப்பர்ட்டிகளாக சொல்லியிருக்கேன். இங்கேருந்து நிறைய பேர் வெளி தேசத்துக்கு போவீங்கன்னு சொன்னால் கடைசியாக பாஸ்டர் பையனே போயிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நான் சொல்ற முதல் விஷயம், உங்களுடைய விருப்பமும் உங்கள் விசுவாசமும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்ய ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, இப்போதான் முதல் பாயிண்டே தொடங்கி இருக்காரு. அதையா சொல்றீங்க? புதிய வழியை தேவன் திறக்கிறார். நல்லா கை தட்டி ஆமென் சொல்லுங்க சந்தோஷமா. ஹல்லேலூயா. யாருக்கும் அப்படி செய்யல. வெரி ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையா 38 வருஷமாய் படுத்திருந்தவனுக்காக போய் இயேசு பேசினார். அவனை கண்டார், அவன் மேல் மனதுருகினார். அவனுக்கு கிடைக்காத, மற்றவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் என்னன்னா, உள்ள இறங்காமலே மேலேயே நடந்து போய் சுகமாயிட்டான். ஆமென். நான் உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கலா தீர்க்க தரிசனமா நம்பிக்கையா சொல்றேன், இந்த 6 நாள்ல ஏதே ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழிய பாதையில் something happen. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை மாதிரி யார் செய்ய முடியுங்க? யார் செய்ய முடியும்? இப்போ பாஸ்டர் எல்லாம் பாருங்க, வருதெல்லாம் ஊழியத்துக்கே போட்டு சில நேரத்தில் யோசிப்பீங்கல்ல, நீங்கள்லாம் ஊழியக்காரங்க இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வர பிரச்சனை உங்களுக்கு தெரியாது.
நடந்த ஒரு சாட்சி சொல்லிட்டு அடுத்த 2 பாயிண்ட் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ம் ம் ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஊரையும் சொல்ல பேரையும் சொல்ல, ஆனால் அற்புதத்தை மட்டும் சொல்கிறேன். பாஸ்டர், அவங்க சபை வாடகை மட்டும் மாதம் 2.5 லட்சம் ரூபா. ஆமாம், நம்மள மாட்டேங்க மைக் கேட்கலையா? நம்ப முடியாது. சரி கவனிங்க, மாதம் வாடகை எவ்வளோங்க? ஒரு தரம், 2 தரம், 3 தரம், 2.5 லட்சம் ரூபா வாடகை கொடுக்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, மாசம் 2.5 லட்சம் ரூபா கொடுத்து நீ சொந்த இடமே வாங்கிட்டு போலாமாப்பா. அவர் வாங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, பணம் கையில இல்லை. வருகிறத வாடகை கொடுத்து கரெக்டா மெயின்டைன் பண்றது சரியா இருக்கு. அப்போ மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊழியக்காரங்களாம் கேலி பண்ணாங்க, நீ புழக்க தெரியாத ஆளையா, வர பணத்தெல்லாம் நீ இவ்வளோ செலவு பண்ற, உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறியா? இல்லை. அவங்களுக்கு 2 பொண்ணு 1 பையன். மூத்தவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. முதல் பத்திரிகை எப்போ சபையில் வாசிக்கிறார். இந்த சபைக்கு வழக்கமாக வாசிப்பாங்கல்ல, இந்த திருமணத்துக்கு யாதொரு தடை இருந்தால் நீங்கள் சொல்லணும், சொல்லிட்டு என் பிள்ளைக்காக இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், என் பிள்ளைக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கல, ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணிட்டு, நீங்களும் ஜெபம் பண்ணிக்கிங்க திருமண காரியத்துக்காகன்னு சொல்லிட்டு, இது முதலாம் அறிக்கைன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் திங்கட்கிழமை ஒரு விசுவாசி அவங்க பாஸ்டர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்களை பார்க்க வரணும். அப்போ சொன்னார், இப்போ மணி 5:30, நான் 6 மணிக்கு வெளியே போயிடுவேன், நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு போகிறேன். அப்போ அவர் நினைச்சாரு ஏதோ தேவையோடு ஜெபத்துக்கு குறிப்புக்காக வராங்க, ஜெபம் பண்ணோன்னு வந்தாங்க. கணவன் மனைவியாக வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம சபையில் நான் ஒரு 15 வருஷமாக சர்ச்சுக்கு வரேன். ஆமாம் எனக்கு தெரியுமே. சரி, நீங்கள் பிள்ளைய விஷயத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ண சொன்னீங்க, நாங்களும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார், ஒரு சின்ன காணிக்கை எடுத்துன்னு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். காணிக்கை எடுத்துன்னு வந்துருக்கோம். அவர் அப்படியா, சரி எவ்வளோ, கொஞ்சம் முடிஞ்சு போனால் மொய், நீங்கள் கல்யாணத்துக்கு மொய் எவ்வளோ வைப்பீங்க? வாய் திறக்கதா பார்த்தியா, அதிகபட்சம் 1000. சரி, அப்போ அவர் யோசிச்சிருப்பாரு, என்ன ஒரு 5000 காணிக்கை கொண்டு வந்திருப்பாங்களா, 10,000 யோசிச்சிருப்பாரா தெரியல மைண்டில். அப்படிங்களா, சரி சரி அப்படின்னு உட்காந்துட்டு டேபிள் எதிர்க்கிறதுக்கு இவர் இந்த சைடில் உட்காந்துருக்காரு, கணவன் மணி அந்த சைடில் உட்காந்துருக்காங்க. சரிங்க, நான் அவசரமாக போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறார் பாஸ்டர். சரிங்க, ஒரு 2 நிமிஷம்னு பேக்கில் கொண்டு வந்த பேக்லேருந்து காசை கட்டாக எடுத்து வைக்கிறாங்க. பாஸ்டர் கண்ணெல்லாம் வெளியே வருது. முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னார். அப்போ பாஸ்டர் கேட்டால், எவ்வளோ வச்சுருக்கீங்க? 15 லட்சம் ரூபா. அந்த பாஸ்டர் அப்படியே கண்களில் கண்ணீர் வந்து, இப்படியும் ஆண்டவர் செய்ய முடியுமா? அவர் பாஸ்டர் சொல்கிறார், நான் என் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு போட்ட எஸ்டிமேட் 25 லட்சம் ரூபா. அது பெரிய சர்ச்சில் 25 லட்சம் ரூபா. இப்போ எவ்வளோ வந்துச்சு காணிக்க? இன்னும் எவ்வளோ வரணும்? இல்லையா, இன்னும் ஊராங்க வீட்டு கணக்கு கரெக்டாக சொல்லுவீங்க. அவர் சொல்கிறாரு, 25 லட்சம் ரூபா கணக்கு போட்டபடி செலவு பண்ணி மீதி 2.5 லட்சம் ரூபா கையில் எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சாருன்னு சொல்கிறார். ஆமென். இது யாருக்கும் செய்யாத விஷயம். என்ன நான் சொல்கிறேன் குறிப்புனா, அவங்களுக்கு அப்படி செஞ்சாரு, இவங்களுக்கு இப்படி செஞ்சாருன்னு சொல்றது, உனக்கு புதுசா செய்வாரு, வித்தியாசமா செய்வாரு, ஆச்சரியமானதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. 1 முடிச்சுட்டு 2 பாயிண்ட் இருக்குது, கவனிங்க. இப்போ இவன் என்ன யோசித்திருப்பான் கேட்டீங்கன்னா, 38 வருஷம் ஆனிச்சுனால நம்மளை தூக்கிட்டு வந்தவங்க நம்மளை உயிரோட வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவோமா டெட் பாடியா போகும்போது தெரியல. இவன் நம்பிக்கை குன்றி இருக்கலாம், கேள்விக்குறியா இருக்கலாம். அங்க உட்கார்ந்து இருக்கவெல்லாம் யோசிச்சிருக்கலாம், என்ன யோசிச்சிருக்கலாம், பாவம் இந்த ஆள் மட்டும் இறங்க முடியாம கஷ்டம். ஏன்னா அங்க உட்காந்துக்கிற அத்தனை பேர் பலவீனமான ஆள், இவனுக்கு உதவி செய்ய மனசு இல்லை, முன்னாடி அவங்க போய் சுகமாயிடணும், அதான் அவங்க விருப்பம். ஆமென். அதனால இயேசு பேசும்போது அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் இவனுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு எல்லாரும் யோசித்திருக்கலாம். நல்லா நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுற மாதிரி கவனிங்க. எல்லாரும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தார். ஆமென். நீங்க எந்தெந்த விஷயத்துல முடிஞ்சிச்சுன்னு புல் ஸ்டாப் வச்சீங்களோ, அந்த புல் ஸ்டாப்பை கர்த்தர் கமாவா மாத்துவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்னொரு வாய்ப்பை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இன்னொரு வாய்ப்பு தான். கொரோனா வந்து நிறைய பேரை வாரின்னு போயிடுச்சு, ஆனா உங்களை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுச்சு.
ஏன்னா நீங்க ஆண்டவரை தேடுறீங்கன்றனால. இந்த கொரோனா வந்தப்போ கவர்மெண்ட் அவசர அவசரமா சொன்னாங்க சில அறிவிப்புகள்லாம். 2 ஊசி, ஒன்று கோவிட் ஷீல்டுன்னு ஒரு ஊசி, இன்னொன்று கோவிட் ஆக்ஷன் ஒரு ஊசி. இந்த 2 ஊசியை, கோவிட் ஷீல்டு ரொம்ப பாதுகாப்பானது, உடனே போட்டுக்கன்னாங்க. போட்டுக்கிட்டோம், வெளிநாட்டுக்கு போறதுனால போட்டுக்கிட்டோம். இப்போ சொல்றான் இந்த ஊசி போட்டு உங்களுக்கு பிரச்சனை வருதுன்றான். என்ன நான் சொல்றேன்னா, நம்ம போட்ட ஊசி நம்மளை வாழ வைக்கல. ஊசி போடாமலே உள்ள ஒரு ஆன்டிபயோட்டிக் வேலை செய்து, அதுக்கு பேர் எகோவா ராஃபான்னு பேர். ஆமென். எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த காரியத்தில் உங்க காது பட முடியாது, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் சொன்னாங்களோ, அதுல இன்னொரு வாய்ப்பு தேவன் தருகிறார். கைத்தட்டி ரிசீவ் பண்ணி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன மாதிரி ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், ஆச்சரியமானதை செய்றார். போன மாசம் கடைசி நினைக்கிறேன், அன்னை வயலட்னு ஒரு காலேஜ் இருக்கா? இருக்கு, உரகடத்தில், அம்பத்தூர் பக்கத்தில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதில் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுற லெக்சரர் எல்லாம் சேர்த்து 100 பேர் இருக்கிறாங்க. அதில் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கு போன வருஷம் என்னை கூப்பிட்டாங்க. நான் தான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். இந்த வருஷமும் கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. நான் போன எல்லாம் பட்டதாரி, பட்ட படிப்பெல்லாம் டாக்டரேட்டு, பிஹெச்டி அவங்க. ஆமென். நம்ம அந்த அளவுக்கு போல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் போய் என் கையால் அவார்டு கொடுத்து அவங்கள எல்லாரும் ஆனர் பண்ற அளவுக்கு கர்த்தர் வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா எது முடியலையோ அதையே உனக்கு வாய்ப்பாய் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னும் 5 நிமிஷத்துல முடிய போகுது. எவ்வளவு தைரியமா சொல்றீங்க. ஆமென். நான் இது வரைக்கும் பிரசங்கம் பண்ற 38 வருஷமா, ஐயோ இப்ப முடிக்க போறாரு அப்படின்னு நினைக்காத அளவுக்கு, முடிச்ச உடனே ஐயோ சீக்கிரமா முடிச்சுட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் வைப்பார். ஆமென். இது வரைக்கும் 2 பாயிண்ட் சொல்லிட்டேன், கடைசி ஒன்று சொல்லி முடிக்க போறேன். 2 பாயிண்ட் நீங்க நான் கேட்கறவங்க மட்டும் தான் சொல்லணும். ஆண்கள் முதல் பாயிண்ட் சொல்லுங்க. அமைதியா இருப்பது எப்படி? அப்படியா? புதிய வழியை திறப்பார். சொல்லுங்க, ஆண்கள் மட்டும் சொல்லுங்க. நீங்க வாயை திறந்தா தான் உங்களுக்கு வழி திறப்பாரு. ஆமென் சொல்லுங்க. 2வது, புதிய வாய்ப்பை கொடுப்பார். எது முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்களோ அங்கே தேவன் இன்னொரு வாய்ப்பை தந்தார். ஆமென். கவனிங்க, கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் வேகமா. படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார்ல, இப்ப இருக்கிற நம்ம ஆளா தான் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? நடன்னு சொன்ன உடனே ஓட்டுப்பான் வீட்டுக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு ஃபேமிலியை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க தெரியல, ஓடிட்டு போனா அவன் வித்தியாசமா நடந்துக்கிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, வேகமா சில பிராக்டிக்கலா யோசித்து பார்க்கிறேன். 1 வாரம் ஷேவ் பண்ணலன்னா ஆண்களுக்கு என்ன ஆயிடுது? தாடி வளர்ந்து. இப்போ நேற்றுக்கு நான் ஷேவ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்தேன். சாயங்காலம் தூங்கி எழும்பி, தூங்குற நேரம் கொஞ்ச நேரம் தான், 2 மணிக்கு படுத்தேன், மறுபடியும் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். காலையில் பெஞ்சு பார்த்தா ஷேவ் பண்ணணும்னு தோணுச்சு, மறுபடியும் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டேன். அப்போ 38 வருஷமா ஷேவ் பண்ணலன்னா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பெண்கள் கூந்தல் நீட்டா பின்னாடி வர மாதிரி இவன் தாடி நீட்டா வளர்ந்துருக்கும். அது பின்னாடி வாரி தூக்கி போட்டுருப்பானான்னு தெரியல, ஏன்னா அவனுக்கு கை வேலை செய்யலையே. சொல்லுங்க ஆமென். அப்போ இவனை பத்தி நான் நினைக்கிறேன், என்னெல்லாம் யோசித்து பார்க்குறேன். 38 வருஷம் ஒரே இடத்துல படுத்துருக்கணும்னா வெயில்ல படுக்கிறது கஷ்டம். அப்ப ஏதாவது ஒரு மரம் பக்கத்துல அவன் இருந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரி, மரத்து பேரை விட்டுடலாம், நான் சொல்றது அப்படியே சொல்றீங்களா என் கூட சேர்ந்து? பழைய மரம், பழைய பாய், பழைய பெட்ஷீட்டு, நீண்ட தாடி, நீண்ட தலைமுடி, பழைய ட்ரெஸ்ஸு, இது அவன் அடையாளம். சரியா? இப்போ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார்ல, என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன், நேரா பார்த்த மாதிரியே சொல்றேன். என்ன நடந்திருக்கும்னா, முதல்ல இந்த ஆள் போய் கட்டிங் ஷேவிங் பார்த்து பண்ணி குளிச்சுட்டான். ஆமீன் வர மாட்டுதே சொல்லுங்க. கட்டிங் ஷேவிங் பாத்திங் குளிச்சுட்டு, இந்த 38 வருஷத்துல யாரெல்லாம் பரதா போட்டு அவனுக்கு காசு கொடுத்தாங்களோ தெரியல, காசு கொஞ்சம் கையில வச்சிருந்துருப்பான். ஆமே, நீங்க நல்லா கவனிங்க, பேப்பர்ல செய்தியில கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் ஒருத்தன் இறந்தான், அவன் தலைகாணியில பணம் கட்டுக்கட்டா இருந்துச்சுன்னு வாசிக்கிறோமா இல்லையா? ஆமா, அவங்ககிட்ட தான் பணம் நிறைய இருக்குது இப்போ. சொல்லுங்க ஆமே.
இப்போ இவங்கிட்ட பணம் கொஞ்சம் காசு இருந்துச்சு, இவன் போய் புது ட்ரெஸ் வாங்கி போட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டான். அதான் நன்றி செலுத்துவது. அல்லேலூயா. சுகமாயிட்டாங்க. சுகமானவன் வேறபடி ஓடல, கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆலயத்துல வந்தான். வந்த உடனே சிஎஸ்ஐ சர்ச்சு, இந்த மெயின்லைன் சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே எப்படி பார்ப்பாங்கன்னா, என்ன செயின் புதுசா இருக்குது, ட்ரெஸ் புதுசா இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்களாம். அப்படி சொல்றாங்க, தெரில. இப்போ நம்ம ஒரு ஆள் சர்ச்சுக்கு புதுசா வந்திருக்கிறான், அவன் உள்ள வந்திருக்கிறான். 2 சகோதரிங்க பேசிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு அக்கா சொல்லுது, ஏய் இந்த ஆளை பார்த்தா அங்க ஒருத்தன் இருந்தான்ல 38 வருஷம் வாதிக்காரன், அவங்க அண்ணன் மாதிரியே அவன் ஃபேஸ் இல்லை அப்படின்னு ஒரு அக்கா சொல்லுது. இன்னொரு அக்கா சொல்லுது, இல்ல இல்ல அவனை பார்த்தா தம்பி மாதிரி தான் தெரியுது. கடைசியா இவனே வாய் திறந்து சொல்லிட்டான், அக்கா அங்க படுத்திருந்தது அவங்க அண்ணனும் இல்லை தம்பி இல்லை, சுகமானதே நான் தான். ஆமென். அவன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எதெல்லாம் பழசா இருக்குதோ அந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அதுக்காக புருஷனை மாத்துவார் நினைக்க கூடாது, மனைவியை மாத்துவார் நினைக்க கூடாது. அதே ஆள் தான், ஆனா அவன் சுவாபத்தை கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3 விஷயம் சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. இப்படி நெஞ்சில கை வைங்க. வை தம்பி, நெஞ்சில டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குதா? கேக்குதாடா? அப்ப நீ உயிரோடு இருக்கிறீன்னு அர்த்தம். சத்தம் கேட்கலாம் டேஞ்சர். சொல்லுங்க, எனக்காக புதிய வழியை திறக்க போகிறார், எனக்காக புதிய வாய்ப்பை கொடுக்க போகிறார், எனக்காக புது வாழ்வு தரப்போகிறார். அல்லேலூயா. அடையாளத்தையே மாத்துறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பழசெல்லாம் புதுசா மாறணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. அவன் ஆலயத்திற்கு வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். ஆமென். என்ன மாதிரி செய்றார் அவர், எப்படிலாம் செய்றார், ஆச்சரியமானதை செய்றார். ஒரே சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மே மாசம் வந்தாலே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கிட்ட நெருங்கிடும். நான் படிக்கிற காலத்துல, நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், 10ஆம் வகுப்பு படிக்கும்போது 425 ரூபா ஃபீஸு. இந்த 425 ரூபா ஃபுல்லா கட்டல, கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டுவோம். அது எக்ஸாம் வரும்போது கூப்பிட்டு அனுப்புவார், கமல்ராஜ். எஸ் சார். என்னடா ஃபீஸு? நீ கட்டுற சார். அப்போல்லாம் ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு அவர் செய்யற விஷயங்கள் யோசிக்கும் போது, ஜூன் மாசம் தான் ஸ்கூலு, ஆனா ஸ்கூல்ல என்ன சொல்றான், மே மாசமே பேமெண்ட் கட்டிடுன்றான். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. வருஷம் ஃபுல்லா ஜெபம் பண்றோம். அதுவும் ஆண்டவர் என்ன எப்படி வச்சுக்கிறாருன்னா, பணமே இல்லைன்னா கூட கோடீஸ்வரர் மாதிரி தான் நம்ம காட்டுவார். ஆமென் சொல்லல. ஏய் உனக்கு என்ன பண்ணுவான், நம்ம படுற பிரச்சனை அவனுக்கு தெரியாது. அது கூட பெரிய சூப்பரான ஒரு ஆண்டோடைய வல்லமை தான் இல்ல. அல்லேலூயா. சில பேர்கிட்ட பணம் கொட்டி கிடக்கும், மூஞ்ச பார்த்தா தர்தரம் பிடிச்ச மாதிரி இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? ஆனா நமக்கு அப்படி இல்லை, இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ், 2 பேருக்கு ஃபீஸ் எவ்வளோ? 1,21,000 ரூபாய் ஃபீஸு. ஆமென். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆண்டவரே அற்புதம் செய்யணும். என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? 6ஆம் தேதி இன்னைக்கு 2 பேருக்கு ஃபீஸ் கட்டணும், இதான் லாஸ்ட் டேட்ன்றான். ஆமென் சொல்லுங்க. மெசேஜ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, 4ஆம் தேதி வந்துருச்சு. 6ஆம் தேதி ஃபீஸ் கட்டணும். அதுவும் இந்த தடவை அவங்க சொல்லாமலே கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கான். இந்த தடவை 3 டேர்மா ஃபீஸ் கட்டலாம். முன்னாடிலாம் ஃபுல்லா கட்டணும்னு சொல்லுவாங்க, இந்த தடவை 3 டேர்ம். அப்போ இந்த தடவை 2 பேருக்கு சேர்த்து 60,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். பெரியவனுக்கு 30, சின்னவனுக்கு 30 கட்டணும்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். நான் எந்த கம்பெனியில வேலை செய்யல, எம்எல்ஏ கவர்மெண்ட்ல வேலை செய்கிறேன். நம்ம கவர்மெண்ட் பெரிய கவர்மெண்ட். கரெக்டாக 5ஆம் தேதி எனக்கு ஒரு மெசேஜ் என் ஃப்ரெண்ட் அனுப்புறார். பாஸ்டர் கமல்ராஜ், ஹவ் ஆர் யூ, கிரீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு, ப்ளீஸ் செக் யுவர் பேங்க் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். மெசேஜ் போய் ஓபன் பண்ணா கரெக்டா 60,000 ரூபாய் இருக்கு. இப்படியா பொறாமையா தட்டுறீங்களா? ஆனா என் மனசுக்குள்ள நான் என்ன ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இப்போ ஃபீஸ் கட்டின மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. ஆனா நான் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்துறேன், அந்த வர பாஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கிறேன். யார் உள்ளத்துலயாவது பேசி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டாருன்னா எல்லாருக்கும் ஒரு செக் போட்டு கொடுத்துருவேன், போ கட்டு கட்டு கட்டுன்னு கொடுத்துருவேன்.
ஒரு ஆமேன் சொல்றியா பத்தியா? அல்லேலூயா. ஆமேன். அதே மாதிரி தான் சில பேர்கிட்ட ஆண்டவர் கொடுக்கறதே எதுக்குன்னா மற்றவங்க கிட்ட பாஸ் பண்றதுக்குன்னே கொடுப்பாரு. ஆமேன் சொல்லுங்க. நீ நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 5ஆம் மாசம் எஸ்ரால வாசித்தது போல 5ஆம் மாதம் முதல் தேதியிலே அவன் எருசலேமுக்கு வந்தான். அவன் விரும்பின இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். இப்போ இந்த 5வது அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? நீண்ட நாளா விரும்பின சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லிடுங்க, புதிய வழியை திறந்து, புதிய வாய்ப்பை கொடுத்து, புது வாழ்வு தந்து அவன் அடையாளத்தையே மாற்றினான். அல்லேலூயா. அப்படியே எழுச்சி நில்லுங்க. 2-3 நிமிஷத்துல நான் பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்றேன். வேகமா எழுச்சி நில்லுங்க பார்க்கலாம். டைம் இல்லை. ஏஞ்சிக்க முடியாதுன்னு கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. தண்ணி இருந்தா கொடுங்க. ஹல்லேலூயா. நல்லா கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பல வருஷமா முடங்கி கிடக்கிறது, நடக்க முடியாதது, தேங்கி கிடக்கிறது, இந்த 5ஆம் மாதம் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ். நடக்காதவைகள், முடியாதவைகள் இன்றைக்கு ஆரம்பிக்குது, அசைய ஆரம்பிக்குது. ரபா பா லா தா ரகா சந்த ரபனமா. தேவனுடைய வல்லமை. நீ அவரை தேடி வந்த நாட்கள் முடிந்தது. அவர் உன்னை தேடி வருகிறார். உன் பிரச்சனையின் மத்தியிலே வருகிறார். உன் எதிர்பார்ப்பின் மத்தியிலே வருகிறார். ஹல்லேலூயா. காலை வேளையில எஸ்ராவுடைய ஏக்கம், இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்ட வேண்டுமே, உடைஞ்சதெல்லாம் சரி செய்ய வேணுமே. சில பேர் அப்படி யோசிக்கிறீங்க. என் குடும்பம் உடைஞ்சிருக்குது, நான் செய்கிற தொழில் உடைஞ்சிருக்குது, என் சரீரத்தில் பலங்கள் எல்லாம் உடைஞ்சிருக்குது நினைக்கிறீங்களா? இந்த 5ஆம் மாதம் ஆண்டவர் எஸ்ராவுக்கு செய்தது போலவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் விரும்பினது 5ஆம் மாதம் முதல் தேதி அவன் கொண்டு வந்து தேசத்திலே விட்டார். அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். இந்த மாதம் இன்னும் 6 நாளுக்குள்ள உங்கள் விருப்பங்கள் நிறைவேற போகிறது. கூப்பிடு கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. இந்த இயேசு என்ற நாமத்திற்கு வானம் கீழ்ப்படியணும், பூமி கீழ்ப்படியணும், சகல சமுத்திரம் கீழ்ப்படியணும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கவனிங்க, அவர் செய்யறது எல்லாமே புதுசு புதுசா செய்வார். அவர்கிட்ட பழசு எதுவுமே கிடையாது. மோசேயை கொண்டு ஆண்டவர் செங்கடலை 2ஆய் பிளந்தார். அதுக்கு பிறகு கடலை 2ஆ திறக்கவே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தண்ணி மேல நடக்க செஞ்சாரே தவிர மறுபடியும் கடலை திறக்க வைக்கல. ஒரு தடவை அவர் செஞ்சாருன்னா அடுத்தது புதுசா செய்யணும் விரும்புவார். நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அவங்களுக்கு செஞ்ச மாதிரி இல்லை, இவங்களுக்கு செஞ்ச மாதிரி இல்லை, எனக்கு புதுசா செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, புதுசு கண்ணா புதுசு. ஆமா, அங்க துண்டலத்தில் ஆராதனை பண்ணும்போது இப்படி சொன்னேன்னா, ஒரு காலத்துல நமக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை. ஆமேன். ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு பீரோல வைக்கல இடம் இல்லை. அவ்வளோ கொடுத்துருக்கு. ஐயோ கையை தட்டுங்க, எல்லாம் காணாம போயிட போகுது. ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீண்ட நாளுடைய பிரச்சனை இன்னைக்கு மாறப்போகுது. எது வேணாலும் இருக்கலாம், மாறுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நீ காலைல வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், ஆண்டவரை நன்றி செலுத்திட்டே வந்தேன். ஒரு காலத்துல ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன சைக்கிள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சைக்கிள் வாடகை சைக்கிள் தான் எடுத்துட்டு போனோம். ஒரு காலகட்டத்தில் எங்க அப்பா இருந்த போதே அவருக்கு சொந்த வண்டி பைக்லாம் இல்லை. ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவார், எடுத்துட்டு போயிடுவார். இப்போ என் காலத்தில் யோசித்து பார்க்குறேன், முதல்ல சைக்கிள் இல்லை. அப்போ கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு வண்டி வாங்க உதவி செஞ்சார். ஆமென். இன்னைக்கு 2 வீலர் பார்த்தா 2 வண்டி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கார் 1 கொடுத்துருக்கிறார். இவ்வளவு பொறாமையா இருப்பீங்க. அல்லேலூயா. அடையாளத்தையும் மாத்துறாருங்க. ஆமென். ஆனா நம்ம எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடறாங்க ஆளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போவோம். அன்னைக்கு பார்த்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எங்கெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு
ஒரு நாள் பீச்சில் உட்காந்துருக்கோம், நானும் எங்கள் பசங்கள்லாம் போய்க்கிறோம். அங்கே பார்த்து ஒரு 4-5 பேர் தெரிஞ்சுங்க, சோத்திரம் சோத்திரம், என் ஒய்ஃபு இங்கே கூட சோத்திரம் பண்ணி நிற்பாங்களா? தெரிஞ்சவங்களாம் இங்கேயே வந்துடுவாங்களா? ஹெல்மெட் போட்டு போனால் கூட நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க ஆளுங்க. ஆமீன் சொல்லுங்க. என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்முடைய அடையாளத்தை கர்த்தர் விசேஷமாக மாற்றுகிறார். ஆமேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்களுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்பிக்கையா சொல்றீங்களா? ஆமேன் சொல்லுங்க. புதிய வழியை திறப்பார், புதிய வாய்ப்பை தருவார், புது வாழ்வு தருவார். ஆமேன். பாஸ்டருக்கு இப்போ ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், இது வரைக்கும் பல முறை அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பா கிடைக்கும். ஆமேன். அவருக்கு ஒரு நல்ல மனசு என்னன்னா, அவர் பெற்ற எல்லாவற்றையும் இலவசம் மற்றவங்களும் பெறணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கே கர்த்தர் சீல் குத்துவாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, மெசேஜ் முடிஞ்சிருச்சு. நான் தான் சொல்றேன், சொல்லுங்க முடிஞ்சிருச்சு. ஆமேன். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கை தட்டி ஓ நன்றி உமக்கு சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, நடத்திடுவார் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நடத்திடுவார். உமக்கு நன்றி உமக்கு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நிறைவுடன் சொல்கிறோம். அப்படியே கண்ண மூடி நல்லா கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ், எந்தெந்த காரியம் அசைவில்லாமல் இருக்கிறதோ, தேங்கி கிடக்கிறதோ, முடங்கி இருக்கிறதோ, இதோ தேவ வல்லமை வருகிறது. தேவனுடைய வல்லமை வருகிறது. இந்த மாதம் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மாதம். பேசுங்க பேசுங்க. அசையாத காரியங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. நீண்ட நாட்கள் தாமதித்த காரியங்கள் ஓ தேவனுடைய வல்லமையால் மாறுகிறது. ஹல்லேலூயா. நன்றி. புதிய வழியை திறக்க போகிறார். இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். நன்மைக்கு ஏதுவாய் நடக்க போகிறது. கை தட்டி ஆமென். பலர் சொல்லிட்டாங்களா? டாக்டர் சொல்லிட்டாங்களா? பல பேர் சொன்னாங்களா? கவனிங்க, கேன்சர்ன்ற ஒரு வியாதிக்கு அநேகர் மரித்து இருக்கிறது உண்மை. போன வாரம் வந்தவாசின்ற ஒரு இடத்துக்கு கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்ய போனேன். அந்த ஐயா முடிஞ்ச பிறகு வந்தார், சீனியர் பாஸ்டர். அவர் அனுபவ சாட்சி சொல்லும் போதே கண்ணில் தண்ணி. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சிருக்காரு. அவர் காலை காட்டினார், ஐயா நான் இயேசு ஏற்றுக்கொண்டு இங்கே ஊழியம் செய்கிறேன். 4 சபை எனக்கு இருக்குது. எனக்கு இந்த பட்டணத்தில் ஊழியத்தை எப்படி ஆண்டவர் செய்ய வச்சாருன்னு சொல்கிறேன்னு சொன்னார். அந்த காலில் கட்டியாக இருந்தது. அப்படியே சீழ் பிடிச்சி ஒரு 8 மாதம் ஏதோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாரு. முடியாது, செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் மருந்து மாத்திரை எடுக்காம கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு என்னன்னா, மருந்து மாத்திரை இல்லாமலே கேன்சர் சுகமாகி அநேகரை இவர் ஜெபம் பண்ணி சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல உங்க வாழ்க்கையில நடக்காத ஒன்றை கர்த்தர் நடத்தி காட்ட போகிறார். முடியாத ஒன்றை செயல்படுத்தி காட்ட போகிறார். எல்லாரும் சொல்லிட்டாங்களா இது முடியாது, உன் பிள்ளைக்கு நடக்காது, இது கிடைக்காதுன்னு சொன்னாங்களா? இல்ல, இன்னொரு வாய்ப்பு வருகிறது. பெற்றுக்கொள். கை தட்டி பெற்றுக்கொள். ஜீசஸ்.
ரக்கபலபஷத்தரா. ஓ, நான் நம்புவது அவராலே வரும், வருகிறது, தேவனால் வருகிறது, பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவன் அடையாளத்தை மாற்றினான். அவனை ஆச்சரியப்படும்படி கேட்டாங்க. அவனுடைய சகோதரனா, அண்ணனா, தம்பியா? அவனே சாட்சி சொல்றான், சுகமானது நான் தான். உன்னை ஆண்டவர் அநேகருக்கு சாட்சியாய் வைக்க போறார். நீ படிக்கிற இடத்துல நீ ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்வ, வேலை செய்யற இடத்துல சாட்சியா இருப்ப. உன்னை கொண்டு சாட்சியாய் கர்த்தர் வாழ செய்ய போ. நல்லா பலமா கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்துல கர்த்தர் நமக்கு செய்ய போற எல்லா அற்புதமான காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த முடிய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டுவிழா கூட்டம் நாம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 4வது வாரத்திலும் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, சேவிக்க, தொழுது கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவுக்குள் உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே, அதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி ஜெபிக்க. மாலை கூடத்தை ஆசீர்வதித்தார், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.